அன்னோர்களும் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவு. இந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த மாதிரி சபதம் பண்றதுங்கிறது, சத்தியம் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமா போச்சு. அப்பா சொன்னார் பையனோட, டேய் நீ எவங்கடையாவது சத்தியம் பண்றதை பார்த்த உடனே கையில சூடு வச்சிருக்கேன்னா, உடனே அம்மா இனிமே உண்மையான சத்தியமா, அப்பா மேல சத்தியமா, அண்ணன் மேல சத்தியமா, அக்கா மேல சத்தியமா, யாருடையும் சத்தியம் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ண மாட்டேன்னு ஒரு வாரத்துல சொல்றது வந்துட்டு இத்தனை பேர மேலேயும் சொல்லி சத்தியம் பண்ண. பிறகு அஸ்னாபுரியிலே அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஒரு தாசராசனுடைய மகள் போய் வேண்டியிருந்தாரே நம்ம ராஜான்னு நினைச்சாலும் அதுக்கு தாசராசன் சொல்றான், என் மகள் வயிற்று பிள்ளை அல்ல, வளர்ப்பு மகள் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த உலகத்துல அந்த வரலாறை அது கொஞ்சம் விவரமா சொல்றோம். அதுக்கப்புறம் இப்ப பார்ப்போம். நம்ம பார்வதி வரையே 6 பேர் சொல்லிருக்கீங்க, பேர் எல்லாரும் என்ன அந்த மண்டபம் கடகடன்னு எதிரொலிக்காது. நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பிரதாரமண கோவிந்தா. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சபதம் பண்ணனால உடனே சொன்ன, மகனே நான் பஞ்சனையில படுக்க, நீ தெப்பப்பாயில படுப்பத, நான் அறுசுவையான உணவுன்னா நீ வெறும் கஞ்சி மட்டும் உப்பில்லாத வச்சு சாப்பிடுவேன், இது என்ன நியாயம்? அதனால் உண்மையிலே நீ தந்தை போடவும் நான் உனக்கு மகன் போடவும் ஆகிவிட்டார். நீ செய்தது செயற்கரிய செய்ய. தந்தையன் உதவியனும் எனக்கு சதமடங்கு உதவினை. ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய, மகன் செய்ய வேண்டிய இதுல சதமடங்குனா 100 மடங்கு நான் செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நான் எதுவுமே செய்யல. பொதுவா 10 உனக்கு திருமணம் செய்து அக்ஷதை போட்டு நான் வாழ்த்துறதை விட்டுட்டு நீ என்ன விரும்பிய நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து வச்சீங்கன்னா இந்த சரித்திரம் வரலாறு உன்னை என்று மறக்காது. ஆகினால ஒரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப பாராட்டுறாரு. அது மட்டும் இல்ல, ராமர் சிறியதாய் கையை பேச்சை கேட்டுக்கொண்டு 14 வருஷம் காட்டுக்கு போனார். இந்த காலத்து பையனா இருந்தா தகப்பனையே விட்டு விட்டு தோத்திருப்பான். தாய் தந்தைக்கு பணிபடை பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவேன்னா, என்ன தாய் தகப்பன் பணிவிட செய்யற பெருமை உலகத்துக்கு காட்ட நாராயணன் அங்க வந்து நிற்கிறார். குடரைகான்னு கூப்பிட்டாரு. வெளியில வந்து பார்த்தா நாராயணன் நிற்கிறார். நாராயணா கொஞ்ச நேரம் நின்று எங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய பணிவிட கொஞ்சம் பாக்கிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்னா, அப்ப அது வரைக்கும் இப்படியே நினைக்க சொல்றியா? நீ இப்படி நின்னா நெல் இருந்தா இந்த செங்கல் எடுத்து போடுற இதுவே நெல் இல்லைன்னா அதுவே உட்காந்து சொல்லிட்டு உள்ள போய் தாய் தகவலுக்கு பணிவிட முடிச்சுட்டு, நாராயணா இப்ப சொல்லுங்க, எப்ப தாய் தகப்பனோட என்னை விட தாய் தகப்பனுக்கு மேலா அந்த அந்த பணிவிட தானே உன்னைக்கு கொண்டாந்து நிறுத்திருக்கு, அந்த பணிவிட தானே உனக்கு கொண்டாந்து இங்க நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன வர வேணும்? நீ இந்த செங்கல்ல நின்ன மாதிரி விட்டல்ங்கிற பேர்ல எந்த ஊர்ல நீ நிக்கணும், வரக்கூடிய மக்களுக்கும் அதுவும் புரியணும், என் பேர்லயே இந்த ஊர் விளங்கணும் அப்படின்னு வர கேட்டான். அதனாலதான் புண்டரிகாட்சன் என்று சொல்லக்கூடிய இடம் பண்டரிபுரம், பண்டரிபுரம் என்று மாறி பண்டரிநாதனார் கோயிலாக இன்றைய வரைக்கும் 84 தாசர்கள் எல்லாம் அங்கே இறைவனுடைய திருவருளை எல்லாம் அடைந்து பல பேர் அந்த சந்திரபாகா நதிக்கரையிலே சமாதியமாயிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தாயிதகப்பனுக்கு பணிவிட செய்யறதை விட மிகப்பெரிய யாகம் ஒன்றும் இல்லைங்கிறது அர்த்தம். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது கஷ்டப்பட்டு நிலத்தை வந்து அதை வந்து ஐயோ நம்ம பையன் இன்ஜினியரா வருமா, டாக்டரா வருமா, அதான் வருமா, இதான் வருமான்னு பார்த்தா அவன் படிக்காம தண்ணியும் கண்ணியுமா சில கண்ணவனோடு சேர்ந்து கெட்டு போவான். ஏன்டா அப்படிலாம் செய்யற கேட்டா பெற்றோர் கை நீட்டி அடிக்கவும் வர்றான். என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட வகையிலே பார்க்க
பார்க்கும்போது காலம் என்று அப்படி இருக்கிறது. ஒருத்தர் 3 மகனும் படிக்க வச்சாரு. ஒருத்தன் வக்கீலுக்கு படிச்சான், ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சான், ஒருத்தன் இன்ஜினியருக்கு படிச்சான். ஒருத்தர் கேட்டாரு, பசங்க பரவாயில்லையா, நல்லா கவனிக்கிறாங்களா அப்படின்னு. அது அவர் சொன்னாரு, டாக்டருக்கு படிச்சவரே நான் இன்னும் 3 மாதம் தான் உயிரோடு பண்ணுறான். ஒழுங்கா சொத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்குள்ள அப்படிங்கிறான். நீ போயிட்டீங்கன்னா நான் யாருக்கு போய் கேட்பேன், இல்லைன்னா உன் மேலே கேஸ் போட்ட மாட்டான். அப்படி இருக்குது காரணம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தவன் இந்த வீட்டை எந்த வீட்டை பிரிச்சு கட்டினா நமக்கு ஆதாயமா இருக்குன்னு அவங்க கேட்கணும். இப்படி இந்த வகையில பார்க்கும்போது அது போல பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த காலத்தில். இந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி அதுக்கப்புறம் சந்திரமணன் சொன்னா, நீ எனக்கு செய்த இந்த பேர் உதவினால உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு கேட்டு, உனக்கு ஒரு வரம் என்ன தெரியுமா? சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி செல்லம் அல்லது உன்னுயிர் மேல் காலன் வர முந்துத காலன் வரப்பெறான் என்ற முடிவிலா ஒரு வரம் மொழிந்தான். நீ என்னைக்கு உயிர் விட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்பதான் எவனே உன் பக்கத்துல வருவான். அது வரைக்கும் நீ எத்தனை காலம் வேண்டுமானாலும் இப்படி ஒரு வரம், இது ஒரு வரம். எப்படிப்பட்ட ஒரு அருமையான வரத்தை தன் பிரதி உபகாரமா தன் மகனுக்கு கொடுத்திருக்காரு. இந்த வகையிலே பார்க்கின்ற போது பிறகு நாசராசன் சொன்னா, இது போல வசுராசனுடைய மகள் தான் இவள், வசுராசனுடைய மகள் தான் இவள் என்று அந்த வரலாற சொன்ன. ஏன்னா இதையே நான் நாளைக்கு திருராசனுடைய பிறப்புல சொல்ல போறேன். அதனால அதோட ஆகினால கடலில் இருக்கக்கூடிய நீர் மேகமாகி அது மழையாக பொழிந்து பூமியெல்லாம் சீர்பெற செய்து முடிவே கடலிலேயே போய் சேர்வது கூட ஒரு அரசனுடைய விந்தில உருவாகி அங்கே ஒரு காடகத்தில் நாசனாரனுக்கு மகளாகி இப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கா. மறுபடியும் கடல் நதி அடையில மாதிரி பேரரசனுக்கிட்டே சேர்ந்துட்டா. அதனால இவர் என்னுடைய செவ்வளவுல பெண்ணு நினைக்க வேண்டாம், ஒரு பேரரசனுடைய இதில் பிறந்தவதான்னு சொல்லி அந்த கதையை சொல்லி என்று கோரே எடுத்தன்னே தரும் அங்கமை கணவன் முடி கேட்டு எந்த நிலம் நிலவோகை மன்றத்தை மாநிலம் இப்படி சொல்லிவிட்ட உடனே ராஜராஜன் சந்திரன் திருமண நாள் குறித்து எல்லா மன்னரும் வளர்த்த பரிமளகத்தையை திருமணம் செய்து கொண்டான் சந்திர மகாராஜ். தகவலுக்கு பெண் பார்த்து மகனே கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எப்படி அது அந்த காலத்துல ஈசன் பார்வதி தேவியை உணர்ந்த போது கல்யாணத்துல மஞ்சள் பிள்ளையாருக்கு பதிலாக உண்மையான பிள்ளையார போது அது கூட இது. அப்படிப்பட்ட வகையில அந்த மாதிரி பீஷ்மர் தவ ஒழுக்கத்தில் நிற்கிறார். அண்ணனுக்காக தம்பி இளங்கோ ராஜ்யம் திறந்தார், அது செய்யலாம். ஆனா அதையும் செய்து இன்னொன்னையும் செய்கிறார். திருமணமே வேண்டாம்னு சபதம் பண்றார். இகலோகம் பரலோகம் 2 சுகத்தையும் விடுறார். இதுதான் பெரிய தியாகம். பிறகு இப்படி இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல 3 வேலைக்கு 6 வேலையா 2 பேர் விரதம் இருப்பாங்க. அவர் கர்ப்பப்பாயில படுத்து உப்பில்லாத தான் சாப்பிடுறாரு. இது வேறு விரதம் நாளில் கூட விரதம் இருப்பாங்க. 3 வேலைக்கு 6 வேலையா, அதான் விரதம். அது விரதமா விரதமான அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது ஒரு மடாதிபதி கழுத்துல தங்க உத்ராட்சம், தங்க கையில தங்க காப்பு, விநாயகரை போல பெரிய வயிறு, கார்ல பின்சீட்ல உட்கார்ந்து நெய்யில சுட்ட விட 50 தின்னுட்டே போறாரு. டிரைவர் கொண்டு கொடுக்குறாரு. என்ன நினைப்பான்? ஏன்னா நம்ம கார் ஓட்டி ஒரு உயிரை காப்பாற்றி கொண்டு போறோம், 2 வடை கொண்டு முடியாது நினைப்பான். டிரைவர் தூங்கினா நாம தூங்க முடியுமா? நாம தூங்கிட்டு போனோம். டிரைவர் தூங்கினா என்ன அது நினைக்கல. பீஷ்மர் எல்லா விதமான எப்படி வரணும் உப்பில்லாத கையும் தற்போது இழந்த ஞானம். என்னைக்குமே வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது நல்லது. எல்லாருக்குமே உடல் உள்ள துர்நீர் எல்லாம் வெளியேறிடும், உடல் வலிமை வரும். கோபத்தோடு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, நல்ல நினைவோடு அளவோடு சாப்பிடணும். தரையில் உட்காந்து சாப்பிட்றது ஆரோக்கியம்.
அந்த அன்னத்தை சாப்பாட்டை கண்ட உடனே முதல்ல மனத்தால் அஞ்சலி செய்து தலை வணங்கி எங்களுக்கு அந்த அன்னம் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அதுக்கு அன்னபூர்ணையை வேண்டி அந்த அன்னத்தை உண்ண வேண்டுமா. இப்படியெல்லாம் ஒரு ஆசார கோவில சொல்லுது. அஸ்மாகம் நித்தியம் அஸ்து ஏதது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிடணும். இதெல்லாம் வந்து சொல்லு. பீஷ்மர் வணங்கியிருக்க சிறந்த நீதியான ஆட்சி செய்து கொண்டு வரக்கூடிய சமயத்துல சந்தமுன்னனும் இங்கே பரிமள நந்தியோட போகத்திலே இருக்கிறான். இப்படி கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணனாலில் அருகனும் என்ன மைந்தன் இருமருகின்றன மன்னனாவே படிதூடனமே கண்ணமூரும் தனந்த செல்வனிலே. கொஞ்ச காலம் கழித்த உடனே ஆயுள் முடிந்து சந்தனமன்னம் வானுலகம் போயிட்டான். அப்போது சித்திராங்கதன் விசித்திரன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு இடையில 2 குழந்தைகள் வந்து சந்திரமண்டலுக்கும் இந்த பரிமளத்துக்கும் முதல்ல இங்க பிறந்தோடனே தான் அவன் வானுலகம் போனான். ஏன்னா அவனுடைய சாமன் தீர்ந்து போச்சு. அதனால பீஷ்மர் வந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனா முடிச்சுட்டு சிலதான் கழித்து தம்பி சித்திராங்கதனுக்கு முடிச்சு விட்டினார். பரிமளகத்தினுடைய வயிற்றில் வந்து சித்திராங்கதனுக்கு முடிச்சு விட்டார் இந்த நாட்டை. அண்ணனுடைய மேற்பார்வையில் அருமையா ஆட்சி நடத்தினான் தம்பி. இந்த சித்திராங்கதன் ஆட்சி நடத்தி கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நாளச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அது யாரு எதுக்காகவும் நிற்காது. நாம நின்னாலும் அது நிற்காது. ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் எப்போ வந்து தான் தெரியுது. எப்போ வேணாலும் வரும். பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையும் கிடையாது. பிரச்சனை வருதுன்னு வருத்தி அதுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை, வருத்தப்படக்கூடாது. கந்தர்களுக்கு தான் தலைவர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேரும் சித்திராங்க. அவன் ஒரு சட்டம் போட்டிருந்தான், என் பேரை எவன் வச்சிருக்கிறானோ அவன் தலையை எடுப்பேன். எப்படி இருப்பார்? ஒருத்தர் பேர் ராமசாமி வச்சா யாரும் ராமசாமி வைக்கக்கூடாதா? எத்தனை பேர் வச்சிருக்காங்க? என் பேர் யாரும் வைக்கக்கூடாதுன்றான். அவன் ஒரு கர்வம். அந்த சித்திராங்க கர்வம் கந்தர்வன். என் பேரை யாரும் வைக்கக்கூடாது. சட்டமே போட்டுருக்கான். கூடுவது வரைக்கும் சட்டம் வந்துருச்சு. இப்படி நாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மிகுந்த வீரம் உள்ள கர்வம் உள்ளவன், பலம் உள்ளவன், மாயிரை வல்லவன். அதனால அந்த பெயரை வந்து எவரும் வைக்கப்படாதான். அதனால வைக்க முன் வரல. என்னடா மோசமான சட்டம் போட்டுறியாப்பா. ஒருத்தர் பேரை ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டான்னா இவன் தான் அந்த உலகத்திலே முதலாளர் இருப்பான். இப்படிப்பட்ட வகையில இந்த அமெரிக்கா ராஜ்யங்கள்ல விசித்திரமான ஒரு நடைமுறைதான் இருக்கக்கூடிய சில இடம் இருக்குது. நெபிராஸ்கான்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில். முடிவெட்டுவோர் காலை 7 மணிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் வெங்காயம் சாப்பிடக்கூடாது. இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சட்டம் போடலாம். அதனால இப்படிதான் சட்டம் போட்டு வினோதமான சட்டமெல்லாம் போடுறான். இது போல இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காகவே பீஷ்மர் வந்து இவனுக்கு சித்திராங்கதனே பேர் வச்சு. இந்த சித்திராங்கதன் உடனே அந்த சித்திராங்கதன் கந்தர்வனுக்கு தெரிய வர உடனே அங்கிருந்து அவன் சண்டைக்கு வர்றான். நீ உன் பூவுலக அரசர்களை எல்லாம் வென்று கொடுத்த பராக்கிரமத்தினால் அந்த கர்வத்தினாலே என்னை போன்ற கந்தர்வர்களை அலட்சியம் நீக்கிறாய். மரியாதையாவை சொல்லுகிறேன், என் பேரை வைத்திருப்பதை மாற்றி நீக்காவிட்டால் உன்னை காப்பாற்ற எவராலும் முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே இந்த சித்திராங்கதன் சொல்றான் கந்தர்வனை பார்த்து, அடே கந்தர்வனை, உனக்கு பயந்து கொண்டு ஒரு பேரை நான் மாத்துவேன் நினைச்சிருக்கிறியா? நான் ஒன்றும் போட இல்லை. வேண்டுமானா நீ பேரை மாற்றி வச்சு போடான்னா. ஓஹோ அப்படியா? அட பாம்பி, எனது வடிவம் உனக்கு தெரியாது போல, இனி தெரிந்து கொள்வாய் என்று சொல்லி போருக்கு அழைத்தார். 2 பேரும் கடுமையான போர் செய்கிறார். இரணியவர் என்ற நதிக்கரையில் இந்த நடக்குது. 3 வருஷம் நடந்தா வியாசபாதம் சொல்றார். உடனே தன்னுடைய பிள்ளை விடுத்து ஆயிரக்கணக்கான அம்புகளை விடுகிறார். உடனே வாய்வாசம் விட்டு அதை அப்படியே மாற்றி விட்டார் இந்த அரசன் சித்திராங்கதன். உடனே நேராக அங்கிருந்து ஒரு கணையை விடுகிறார். ஆகாயத்திலிருந்து இடி மின்னல் காத்தெல்லாம் விழுது. உடனே ஒரு திவ்யாசனம் விட்டு அதையெல்லாம் மாற்றி விட்டார் இந்த சித்திராங்கதன்.
யாரே தோற்று ஓடிவிட்டான், அடிபட்டு தோற்று ஓடுகிறார். இப்படியே பலமுறை தோற்று ஓடினான், ஒரு தடவை இல்லை அந்த கந்தனம் தோற்று ஓடினான். ஆனா இவனை நேரில் வெல்ல முடியாது போல இருக்குது, குறுக்கு வழியாக தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ராத்திரில தூங்கும் போது, இந்த சித்திராங்கநாயகி அரசன் தூங்கும் போது அந்த கந்தரநாயகி சித்திராங்கதன் இரவிலே வந்து அவன் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போயிடும். நேருக்கு நேரம் முதலினா ஏதாவது குறுக்கு வழியில அவனை கொள்ள முடியுதான். இப்படி சில பேருக்கு போல வேலை செய்யும். எங்கள் நாமம் இவர்தான் என கண்குள் வந்தொரு கந்தருவாதிவன் தொங்கல் மாமுடி சூடிய வேந்தனை அந்த யான் படைத்தான் உயிர் கொள்ளவே. எங்கள் நாமம் இவன் கவர்ந்தான் என என் பேரை வச்சிருக்கானே சொல்லிட்டு கங்குள் ராத்திரி இரவிலே வந்து அவனை கொண்டு போயிட்டான்னு சொல்றாரு ஆழ்வார்.